இன்னைக்கான காணொளி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $61 பில்லியன் அமெரிக்கா உக்ரைனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 85 F-16 போர் விமானங்கள் வரதா இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம், யூகேன்னு சொல்லி எல்லாரும் ஆர்ட்லரி ஷெல்ஸ், ஆமினிஷன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேற்கு நாடுகளோட சப்போர்ட் அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனால ரஷ்யர்களை இந்த போரில் தோற்கடிக்க முடியுமா? ஆர் அப்படி பண்ணணும்னா உக்ரைனியர்கள் என்ன மாதிரியான டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுன்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு ரஷ்யாவை கம்பேர் பண்ணுறப்ப நிலப்பரப்பு வயசுலேயும் ரொம்ப சின்னது, கூடுதலாக மக்கள் தொகையிலையும் ரொம்ப சின்னது. ஏற்கனவே போரோட ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பேர் உக்ரைனை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யன் பாப்புலேஷனோட உக்ரைனியன் பாப்புலேஷனால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் மனிதர்களோட எண்ணிக்கையை தாண்டி வெறும் பண உதவி, பொருள் உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் அதோட ஆமினிஷன் ரவுண்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆயுதங்களை வச்சு ரஷ்யர்களை எப்படியாவது வீழ்த்திட முடியுமா பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நேரடியாக ரஷ்யர்களோட சண்டை போட்டு அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா போன வருஷமே அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் இயர் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் உக்ரைனியர்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்மளோட காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. அந்த கவுண்டர் அஃபென்சிவ் எவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஸோ நேரடியாக ரஷ்யர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத உக்ரைன் மறைமுகமாக இந்த போரை ரஷ்யர்களோட வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களால இந்த போரில் ஜெயிக்க முடியும். அதோட அடிப்படையே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆயில் ரீஃபைனரி அட்டாக்ஸ் தான். இந்த போருக்கு ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவைப்படும் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், T-72, T-90 பீரங்கிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 லிட்டர் ஃபியூயலை கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண BMP ஆர் ஒரு இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே 300லேருந்து 1000 லிட்டர் 2000 லிட்டர்னு சொல்லி அந்தந்த வண்டியில் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் அவங்க இந்த போரில் சண்டை போடுறதுக்கு எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஜென்ரேட்டர்லேருந்து ட்ரக்குலேருந்து ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்துக்கும் தேவையான எரிபொருளை அவங்க அந்த பேட்டில் ஃபீல்டில் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ கொண்டு போய் கொடுத்தாகணும். அப்படி அந்த எரிபொருள் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஆயில் ரீஃபைனரி. இந்த ஆயில் ரீஃபைனரி அப்படின்னு சொல்லக்கூடியது வார் மெஷினுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் வெஹிக்கிள்ஸுக்குமே ஃபியூயலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆயில் ரீஃபைனரியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நிறையவே ஆயில் ரீஃபைனரிஸ் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினில் சவுத்து பக்கமாக போகிறப்ப, அதாவது திருமங்கலம் சைடு போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆயில் ரீஃபைனரியை தாண்டி தான் போவீங்க. ட்ரெயினில் போனவங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயில் ரீஃபைனரிஸ் இருக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், கெரோசின் அப்படின்னு சொல்லி இந்த கச்சா எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயை அப்படியே நீங்கள் எடுத்து அதை உங்களோட பைக்லேயோ கார்லேயோ போட்டுற முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதமான ஃபியூயலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 87 ஆக்டேன் வேல்யூ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மினிமமே 95 தான் ஆக்டேன் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு பைக்குக்கும் ஏற்ற மாதிரியான அந்த ஃபியூயலை ரீஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை பண்ணக்கூடிய இடம் தான் ரீஃபைனரிஸ். ஸோ இந்த ரீஃபைனரிஸில் இருந்து தான் உங்களுக்கு பெட்ரோல் அப்படின்றது உங்களோட பெட்ரோல் பங்க்குக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இதை வச்சு இதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேயோ சைபீரியாவிலேருந்து அவங்க தோண்டி எடுக்கிற ஃபியூயலை அதை பக்குவப்படுத்தி ஒரு கார்லேயோ பைக்லேயோ இல்லை T-90 பீரங்கிலேயோ போடுற அளவுக்கு அதை பியூரிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஆயில் ரீஃபைனரிஸோட வேலை. ஸோ சாதாரணமாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கூடுதலாக உங்களோட நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப, எரிபொருளோட தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இது எல்லாமே 100% அவுட்புட்டில் வேலை செஞ்சே ஆகணும். சின்னதாக இது மேலே ஏதாவது நீங்கள் தாக்குதல் நடத்திட்டீங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அண்ட் அதை தான் உக்ரைனியர்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச காலங்களாகவே உக்ரைனியர்கள் ரஷ்யாவோட ஏகப்பட்ட ஆயில் ரீஃபைனரிஸை டார்கெட் பண்ணுவாங்க. டார்கெட் பண்ணுறப்ப அதை முற்றிலும் அழிக்கலை அப்படின்னாலும் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் அந்த ரீஃபைனரிஸை செயல்பட விடாமல் பண்ணிடுவாங்க. கூடுதலாக ரஷ்யாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்லேருந்து சுமாராக 1200 கிலோமீட்டருக்குள்ளேயே ரஷ்யாவோட 60% ஆயில் ரீஃபைனரிஸ் இருக்குது. அண்ட் உக்ரைனியர்கள் ஒரு மாடிஃபைடு செஸ்னாவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு டார்கெட்டை கூட அடிச்சிருப்பாங்க. ஸோ உக்ரைனியர்களால் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற 1000 கிலோமீட்டர் ஊடுருவி போய் இந்த ரீஃபைனரிஸை தாக்க முடியும். அப்போ 60% ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உக்ரைன் ட்ரோன் அட்டாக்ல பாதிக்கப்படும்ன்ற நிலைமை தான் இருக்குது.
அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். உக்ரைனியர்கள் 100 தடவை அட்டாக் பண்ணி அதில் ஒரு தடவை ஜெயிச்சிட்டா கூட அவங்க பக்கம் தான் விக்டரி. ஆனால் ரஷ்யர்கள் 100 தடவை அட்டாக் பண்ணாங்க உக்ரைன் அப்படின்னா அதை 100 தடவையும் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு தடவை அவங்க தோத்துட்டாலும் அவங்க தோத்த மாதிரி தான் கணக்காகும். அதே மாதிரி தான். ஸோ டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படியாச்சும் ஒரு வகையில் உக்ரைனை சேர்ந்த நபர்கள் ட்ரோன் மூலமாகவோ இல்லை அப்படின்னா அவங்க பர்சனலாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணியோ இந்த ஆயில் ரிஃபைனரிஸை டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் சமீபத்தில் கிடச்சிருக்கக்கூடிய இமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே ஆன்டி ட்ரோன் அந்த கேஜ் போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெளிவாக காட்டுது. ஸோ உக்ரைனியர்கள் சிம்பிளாக ஆயில் ரிஃபைனரிஸை மட்டும் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரில் ரஷ்யர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அண்ட் அதே சமயம் இது வைஸ் வர்சாவாக போகும். அதாவது உக்ரைனுக்குமே இது பொருந்தும். ஆனால் உக்ரைனுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸு தான். சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ரஷ்யர்களோட தாக்குதலுக்கு உள்ளாகாத மாதிரி இந்த ஆயில் ரீஃபைனரிஸை அவங்களோட நட்பு நாடுகளுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியும். உதாரணத்துக்கு ரொமேனியா, போலாண்டு கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபைனரியை பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான எரிபொருளை அவங்களால உள்ளே கொண்டு வர முடியும். அண்ட் ரஷ்யர்களால் போலாண்டில் இருக்கிற ஆயில் ரீஃபைனரியை அடிக்க முடியாது. அடித்தாங்கன்னா நேட்டோ உள்ளே வந்துடும். ஸோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உக்ரைனோட சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதான் சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, ஆயில் ரீஃபைனரியை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான இடம் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து சில தாக்குதல்களை பண்ணுறது. அதாவது ரஷ்யன் சிவில் சொசைட்டி அங்கே இருக்கிற அடிப்படை மக்களை பாதிக்கிற மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணுறது. இந்த தாக்குதலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய மக்கள் மேலே இருக்கக்கூடிய வன்மன்னு கிடையாது. ஆனால் அந்த ரஷ்ய மக்கள் மேலே பண்ணுற இந்த அட்டாக்குன்றது ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த மக்களை திருப்பும். உதாரணத்துக்கு பெல்கிராடில் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சொல்லலாம். பெல்கிராடில் போன வருஷத்துலேருந்து எத்தனை அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் அந்த அட்டாக்கை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. எல்லா மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த பெல்கிராட் அட்டாக்கை பண்ணக்கூடிய ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரஷ்ய அதிபரான புத்தினோட ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இந்த போர் நடத்திக்கிட்டு இருக்கோம், ரஷ்ய மக்களை வந்து பாவர்ட்டி அப்புறம் ரஷ்ய மக்களுக்கு தேவையான விடுதலையையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட அட்டாக்கை பண்ண நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த குழுவில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். உக்ரைனோட ஸ்பான்சர்டு யூனிட்டு தான் அது. மோஸ்ட்லி உக்ரைனியர்கள் இருக்க மாட்டாங்க. ஃபாரின்லேருந்து சண்டை போட வந்திருக்காங்க தெரியுமா உக்ரைனுக்குள்ளே, அந்த நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே இருக்கிற மக்களோட மனநிலையை பாதித்து நம்ம உக்ரைனில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உக்ரைன்லேருந்து நம்மளோட ட்ரூப்ஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லி மக்கள் மூலமாக அரசாங்கத்தின் மேலே ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறது. இதுதான் இரண்டாவதாக இருக்கக்கூடிய டாக்டிஸு. இந்த 2 டாக்டிஸையும் உக்ரைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப தேவை. இன்டெலிஜென்ஸுன்னு வர்றப்போ தான் அவங்களுக்கு கிளியரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று பூடனவ். இந்த பூடனவ் நபரை பற்றி நம்ம பல காணொலிகளில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து தாக்குதல்களை பண்ணுறது. இந்த பெல்கிராட் அட்டாக்கை பிளான் பண்ணதுமே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் நம்ம கிடச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூடனவுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அண்ட் பூடனவ் பல தடவை CIA கூட சேர்ந்தே சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற தகவல் தான். ஸோ அந்தளவு கேப்பபிளான ஒரு ஸ்பை மாஸ்டர் ஒருத்தர் உக்ரைனுக்கு பக்கம் இருக்கார். கூடுதலாக அமெரிக்கா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் ரெகானசன்ஸ் ஏர்க்ராஃப்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியாக உள்ளே புகுந்து ஒரு அட்டாக்கை பண்ணிவிட்டு வெளியே வர இந்த கொரில்லா வார்ஃபேர் இருக்குது தெரியுமா, இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா மாதிரியான இந்த கொரில்லா வார்ஃபேரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதாவது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை உள்ளேருந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லை பயங்கரமாக வளர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றப்ப அது அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ பேட்டில் ஃபீல்டில் நேரடியாக ரஷ்யர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்காமல் அவங்கள உள்ளேருந்தே அழிக்கிறது அப்படின்ற முறையை தான் உக்ரைனியர்கள் இப்போ கடுமையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணாலே தெரியும். ஏன்னா பேட்டில் ஃப்ரண்ட்டில் இப்போ உக்ரைனியர்களால் எதுவுமே பண்ண முடியல. உக்ரைனியன் ட்ரென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. உக்ரைனிய வீரர் ஒருத்தர் வீடியோ எடுத்து அவரோட ஹையர் அஃபிஷியலுக்கு கொடுக்குறாரு, பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து எங்களால் இந்த பொசிஷனை டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கதறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எய்ட் பேக்கேஜ்ன்றது என்ன தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க கொடுக்குற ஆயுதங்களை கையில் ஏந்தி சண்டை போடுறதுக்கு நபர்கள் இல்லை. உக்ரைனில் யாருமே மிலிட்டரியில் போய் வாண்டடாக சேர மாட்டாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் வாண்டடாக சேர்றதுக்குன்னு சொல்லி சில நபர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நபர்களும் ஏன் வாண்டடாக சேர்றாங்க தெரியுமா? வாண்டடாக நீங்கள் போய் மிலிட்டரியில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற பிரான்ச்சை அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் கேட்குற யூனிட்டை கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் என்னையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மிலிட்டரியில் ஏதோ ஒரு யூனிட்டில் போடுறதுக்கு அட்லீஸ்ட் சேஃபாக இருக்கிற யூனிட்டில் நானே முன்னாடி போய் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற நினப்புலலாம் இப்போ வரைக்கும்
வாலண்டியராக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்தப்போ இருந்த அந்த ஒரு மக்களுக்கு இருக்கிற எந்தூசியாசிசம், அவங்களோட நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த பேட்ரியாட்டிசம்ன்றது இப்போ சுத்தமாக இல்லை. யாருமே ஜெலன்ஸ்கிக்காண்டி சாக விரும்பலை பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மக்கள் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றதும் பலன் இல்லாமல் தான் போகும். ஆனால் இன்னமும் சில நபர்கள் இருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய கோபத்தில். அந்த நபர்களை பயன்படுத்தி இப்படிப்பட்ட கொரில்லா வார்ஃபேர் ஆர் ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முறையில் ரஷ்யர்களை அவங்களால வீழ்த்த முடியும். ஆனால் இதை அவங்க வீழ்த்தணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேல் அப் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆயில் ரீஃபைனரி மேலே கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த தாக்குதல் எல்லாமே பெரிய அளவில் ரஷ்யர்களை இம்பேக்ட் பண்ணலை. வார் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறுத்தாமல் தங்கு தடையின்றி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களுக்கு மத்தியில் ஒரு கிளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பெல்கிராட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேஷனை பண்ணி அவங்க தாக்குதல்கள்லாம் நடத்தினாங்க. அந்த பிளானிங்லாம் பக்காவாக இருந்துச்சு அவங்க சைடில் இருந்து. ஆனால் அது மக்களுக்கு மத்தியில் ஏதாவது மாறுதலை ஏற்படுத்துச்சு, மாற்று கருத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மக்கள் எல்லாருமே இப்போ வரைக்கும் புட்டினை நம்புகிறாங்க அண்ட் ரஷ்ய அரசாங்கத்தின் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை பல மடங்கு ஸ்கேல் அப் பண்ணி பெருசாக பண்ண அப்படின்னா தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அப்படி அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இதுதான் உக்ரைனோட ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. இதுபடி இன்னும் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏகப்பட்ட அட்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க நம்மளோட சேனலின் மூலமாக. ஏர்பேஸஸ் அட்டாக் பண்ணுவாங்க, ஆயில் ரீஃபைனரிஸ், பெல்கிராட் இன்கர்ஷன் மாதிரியான சில சம்பவங்கள். ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் கூடுதலாக அடுத்தடுத்து நிறையவே தகவல்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்துக்கு வணக்கம். நன்றி, வணக்கம்.